முகேஷ் மனோகரன் ஸ்டுடியோவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். புதிய வீடியோக்களின் உடனடி அப்டேட்களை பெற தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் உங்க ஆபீஸ் வேலையை அப்படியே தலைகீழா ரொம்ப ஈஸியா மாத்த போகுது. நாம எக்ஸெல் டேஷ்போர்டுகள் பத்தி தான் டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். இது பிகினர்ஸ்க்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட். இனிமேல் டேட்டாவை பார்த்து பயப்பட தேவையே இல்ல, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம ஏன் இன்னும் எந்த முடிவுக்கும் வர முடியாத குழப்பமான ரா டேட்டா டேபிள்ஸ்லே பார்த்துட்டு நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான ரோஸ் இருக்கிற ஒரு எக்ஸல் ஷீட்டை பார்த்து கம்பெனியோட லாபத்தையோ சேல்ஸையோ புரிஞ்சுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா? அந்த தலைவலியிலேருந்து தப்பிச்சு பார்த்த உடனே விஷயத்தை புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான விஷுவல் மெத்தட் இருக்கு. அதுதாங்க டேஷ்போர்டு. ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்றதுக்கு 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட், எவ்வளவு சிக்கலான டேட்டாவா இருந்தாலும் அதை சிம்பிளா மாத்திடும். செகண்ட், டக்குன்னு சரியான முடிவுகளை எடுக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மூணாவது, ரிப்போர்ட் ரெடி பண்ற உங்க டைம் ரொம்ப மிச்சமாகும். ஏன்னா ஒரு தடவை டேஷ்போர்டை செட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்க பல மணி நேர உழைப்பு மிச்சம். லாஸ்டா, அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க முக்கியமான விஷயங்களை ரொம்ப அழகா உங்க கண் முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்தும். இன்னைக்கு இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குயிக் லுக் விட்டுருவோம். எக்ஸல் டேஷ்போர்டுகள் ஏன் முக்கியம், அதோட கோர் காம்போனன்ட்ஸ் என்னென்ன, டேஷ்போர்டை உருவாக்குறதுக்கான 7 சிம்பிளான ஸ்டெப்ஸ், கிளீன் டிசைனை எப்படி மாஸ்டர் பண்றது, அப்புறம் பிகினர்ஸ் செய்யக்கூடாத பொதுவான தவறுகள், இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு கத்துக்க போறோம். சரி, வாங்க முதல் விஷயத்துக்கு போவோம். எக்ஸல் டேஷ்போர்டுகள் ஏன் அவ்வளோ முக்கியம்? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு டேஷ்போர்ட் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரியே வேலை செய்யுது. புரியாத ஒரு மொழியை நமக்கு தெரிஞ்ச மொழியில மாத்துற மாதிரி இந்த குழப்பமான நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து ரொம்ப நீட்டான இன்டராக்டிவான ஒரு விஷுவல் ஃபார்மேட்டா மாத்திடும். சும்மா வரிசையா நம்பர்ஸை பார்க்கறதுக்கும் அதையே ஒரு அழகான சார்ட்டா பார்க்கறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதுதான் ஒரு டேஷ்போர்டோட உண்மையான பவர். அடுத்ததா, ஒரு டேஷ்போர்டோட அடிப்படை கூறுகள், அதாவது கோர் காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுல ரொம்ப முக்கியமானது KPI, அதாவது கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். KPIனா என்ன? ஒரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ண உதவுற ரெவென்யூ, லாபம் அல்லது growth ரேட் மாதிரியான முக்கியமான மெட்ரிக்ஸ். எந்த ஒரு நல்ல டேஷ்போர்டுக்கும் இந்த KPIகள் தான் ஹார்ட் பீட் மாதிரி. உங்க டேஷ்போர்டை உங்க மேனேஜர் பார்க்கறாருன்னா கம்பெனியோட நிலைமை என்னங்கிறத இந்த KPI நம்பர்ஸ் பார்த்த உடனே அவருக்கு சொல்லிடணும். இப்போ இந்த சிம்பிளான பார் சார்ட்டை பாருங்க. நார்த், சவுத், ஈஸ்ட்னு வெவ்வேறு ரீஜன்ல நடந்த சேல்ஸை இது எவ்வளோ ஈஸியா கம்பேர் பண்ணி காட்டுது பாத்தீங்களா? வெவ்வேறு கேட்டகரிஸை ஒப்பிட்டு பார்க்கணும்னா அதுக்கு பார் சார்ட்டுகள் தான் பெஸ்ட் சாய்ஸ். ஒரே பார்வையில யார் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு இது காட்டிடும். அதே மாதிரி இந்த டோனட் சார்ட்டை பாருங்க. 4 வெவ்வேறு ப்ராடக்ட்ஸோட சேல்ஸ் எப்படி பிரிஞ்சிருக்குன்னு இது காட்டுது. ஒரு முழுமையான 100% எந்தெந்த ப்ராடக்ட் எவ்வளோ பங்களிப்பு செஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்க டோனட் அல்லது பை சார்ட்டுகள் சூப்பரா ஹெல்ப் பண்ணும். ஆனா ஒரு மென்டரா நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னா, இதை அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணி உங்க டேஷ்போர்டை நீங்களே காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. அளவா யூஸ் பண்ணாதான் அழகு. இப்போ நாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வந்திருக்கோம். தி 7 ஸ்டெப் டேஷ்போர்ட் பில்ட். ஒரு பில்டிங்கு பேஸ்மெண்ட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் டேஷ்போர்டுக்கு டேட்டா ப்ரிப்பரேஷன். 3 ஸ்டெப்ஸும் டேட்டாவை ரெடி பண்றது பத்தி தான். ஃபர்ஸ்ட், உங்க டேட்டாவை ஒரு எக்ஸல் டேபிளா கன்வெர்ட் பண்ணணும். செகண்ட், டேட்டாவை க்ளீன் பண்ணணும். அதாவது பிளாங்கான இடங்களை சரி பண்றது, நம்பர்ஸாவும் டேட்டாவும் சரியான ஃபார்மேட்ல மாத்துறது. டேட்டா கரெக்டா இருந்தா தான் ரிசல்ட் கரெக்டா இருக்கும். 3வது ஸ்டெப், பிவட் டேபிள்களை கிரியேட் பண்றது. இது உங்க டேட்டாவை சமரைஸ் பண்ணி தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிற ஒரு சூப்பர் பவர் டூல். பேஸ்மெண்ட் போட்டாச்சு. அடுத்த 4 ஸ்டெப்ஸ்ல நம்ம டேஷ்போர்டை அசெம்பிள் பண்ண போறோம். பிவட் டேபிள்ஸ் வச்சு பார், லைன், பை சார்ட்டுகளை கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பிறகுதான் நம்ம ஸ்லைசர்களை ஆட் பண்றோம். இந்த ஸ்லைசர்கள் தான் உண்மையான மேஜிக். இதை கிளிக் பண்ணும்போதெல்லாம் எல்லா சார்ட்டுகளும் ஆட்டோமேட்டிக்கா மாறி உங்க டேஷ்போர்டை ஒரு இன்டராக்டிவ் மாஸ்டர் பீஸா மாத்தும். அடுத்ததா, லே அவுட்டை ரொம்ப நீட்டா டிசைன் பண்ணணும். ஃபைனலா, நம்ம முன்னாடியே பார்த்த அந்த KPIகளை டேஷ்போர்டோட மேல் பகுதியில பெரிய ஃபாண்ட்ல வச்சுட்டீங்கன்னா பர்ஃபெக்ட். ஓகே, அடுத்த செக்ஷன் மாஸ்டரிங் கிளீன் டிசைன். நீங்க என்னதான் சூப்பரா டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணாலும் அது பார்க்க எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இங்க தான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. இந்த 2 டிசைனையும் கம்பேர் பண்ணி பாருங்க. லெஃப்ட் சைடுல இருக்கிறது தேவையில்லாத கலர்ஸ், ஒன்னோட ஒன்னு இடிச்சுக்கிற சார்ட்டுகள்னு ரொம்பவே கிளட்டடா இருக்கு. இதை பார்க்கறதுக்கு சும்மா எக்ஸல் ஷீட்டே பாத்திரலாம். ஆனா ரைட் சைடுல பாருங்க, ரொம்ப லிமிட்டடான கலர்ஸ், ஒரே மாதிரியான ஃபாண்ட், முக்கியமான மெட்ரிக்ஸ் மட்டும் ஹைலைட் ஆகி எவ்வளோ கிளீனா இருக்கு. எப்போதுமே டேட்டா தான் பேசணுமே தவிர டிசைன் அதை மறைக்கக்கூடாது. ஒரு ப்ரொஃபஷனலான டேஷ்போர்ட் டிசைன் பண்ண இந்த கோல்டன் ரூல்ஸை எப்போதுமே ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளா வைங்க. சார்ட்டுகளுக்கு ஈஸியா புரியுற மாதிரி லேபிள்ஸ் கொடுங்க.
கொஞ்சம் இடம் காலியா இருக்குன்னு தேவையற்ற சார்ட்டுகளை எல்லாம் உள்ள திணிக்காதீங்க. அப்புறம் டேட்டா அக்யூரசி ரொம்ப ரொம்ப முக்கியம். டேட்டா பிரசன்டேஷன்ல சிம்பிளிசிட்டி தான் எப்பவுமே ஜெயிக்கும். கடைசியா பிகினர்ஸ் தவிர்க்க வேண்டிய பொதுவான தவறுகள் என்னென்னு பார்த்துருவோம். ஆர்வத்துல நம்ம சில தப்புக்களை செஞ்சிருவோம். ஆனா இந்த பிகினர் டிராப்ஸ்ல தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. நிறைய சார்ட்டுகளை ஒரே இடத்துல போடுறது, வானவில் மாதிரி கலர் கலரா டிசைன் பண்றதெல்லாம் பெரிய தப்பு. இதை விட மோசமான தப்பு என்னன்னா, டேட்டாவை ரெகுலரா அப்டேட் பண்ணாம விடுறதும், இந்த டேஷ்போர்டை யூஸ் பண்ண போறவங்களுக்கு உண்மையிலே என்ன தேவைன்னு யோசிக்காம போறதும் தான். எண்ட் யூசரோட தேவையை புரிஞ்சுக்காத எந்த டேஷ்போர்டும் டோட்டல் ஃபெயிலியர் தான். இதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த பேசிக்ஸ் எல்லாம் நல்லா கத்துக்கிட்ட பிறகு நீங்க அடுத்த லெவலுக்கு போகலாம். பவர் குவெரி, பவர் பிவோட், டைனாமிக் சார்ட்டுகள் மாதிரி நிறைய அட்வான்ஸ்டு டூல்ஸ் எக்ஸல் இருக்கு. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா இதெல்லாம் கத்துக்கிறது ரொம்பவே ஈஸியான, ஜாலியான ஒரு பயணமா இருக்கும். சோ இந்த எக்ஸ்பிளைனரோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்க ரெடியா? அந்த பெரிய போர் அடிக்கிற ரா டேட்டா டேபிள்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கான முதல் டேஷ்போர்டை கிரியேட் பண்ண நீங்க தயாரா? கண்டிப்பா தயார்னு எனக்கு தெரியும். உடனே எக்ஸலை ஓபன் பண்ணுங்க. இன்னைக்கு கத்துக்கிட்டதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஈஸியா புரிஞ்சுக்க இங்கிலீஷ் சப்டைட்டில்களும் கொடுத்துருக்கோம், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. கீப் லேர்னிங். அடுத்த எக்ஸ்பிளைனர்ல சந்திப்போம்.